பெருசா மெனக்கடாம கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாம ஃபேட் லூஸ் பண்ண முடியுமா? Stay tuned and keep watching. Hi everybody, ஒரு scientific evidence based ஆன information உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா please smash that like button and subscribe. இன்னைக்கு நம்ம டாபிக் பெருசா மெனக்கடாம எஃபர்ட் எல்லாம் போடாம கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாம ஃபேட் லூஸ் பண்ண முடியுமா? ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, எனக்கு கொஞ்சோண்டு ஃபேட்டை குறைச்சிட்டு ஒரு நார்மல் பர்சனோட ரேஞ்சுக்கு வந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க. இவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து பெருசா ஃபேட்டையும் புரோட்டீனையும் ட்ராக் பண்ணுங்க, மை ஃபிட்னஸ் பேல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னா செம்ம கடுப்பாயிடுவாங்க, கொலை வெறியில இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்காங்க, கொஞ்சம் மேபி சபியா இருக்கலாம், கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கலாம், அவங்க ஃபேட் லாஸை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண ட்ரை பண்றாங்க, மேபி ஈவன் 6 பேக் ஆப்ஸ் வச்சுட்டு ட்ரை பண்ண கூட சான்ஸ் இருக்கு. இவங்க வந்து குரூப் 2. ஸோ நான் இன்னைக்கு பேச போற விஷயம் எல்லாம் வந்து குரூப் 1 வந்து டார்கெட் பண்றேன். ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க, கொஞ்சோண்டு ஃபேட்டை குறைச்சு ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வந்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, டெஃபினட்டா வந்து மெனக்கடாம, ஆக்சுவலா மெனக்கடாம பண்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருமே எதுக்கா இருந்தாலும் மெனக்கட தான் வேணும். மேபி கேலரி கவுண்டிங் எல்லாம் பண்ணாம டே டு டே ஆக்டிவிட்டிஸை நார்மலா கொண்டு போயிட்டே கூட ஃபேட்டை லூஸ் பண்ணலாம். ஈவன் குரூப் 2 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொண்டு போகலாம். ஒரு லெவலுக்கு மேல ஃபைன் டியூன் பண்ணணும், 6 பேக் ஆப்ஸ் எல்லாம் வரணும், ஒரு 10% 12% பாடி ஃபேட்டுக்கு ஷ்ரெடடா வரணும், அப்படிங்கும் போதுதான் இன்னும் வேற ஸ்ட்ரிக்ட் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு பேசிக் ஃபேட் லாஸ்க்கு ஒரு ஓவர் வெயிட்ல இருந்து ஒரு நார்மல் வெயிட்டோ, ஒரு நார்மல் வெயிட்ல இருந்து ஒரு அளவுக்கு ஃபிட் லுக் வரதுக்கே வந்து இப்ப நான் சொல்ல போற டெக்னிக்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நான் வந்து டார்கெட் பண்றது குரூப் 1க்கு தான். நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடோட அளவை குறைக்கிறது பேசிக்கா. ஸோ நீங்க அளவை குறைக்கும் போதே உங்களுக்கு கேலரிஸ் வந்து கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா, உங்க டேயோட கேலரிஸ் வந்து டோட்டலா கம்மியாயிடும். ஆனா அளவை குறைச்சானா பசி எடுக்குமே, அந்த பசியை எப்படி தவிர்க்கிறதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் மெயினா டெக்னிக் சொல்ல போறேன். ஸோ நம்பர் 1, சாப்பாடு கூட சேர்ந்து தண்ணி குடிங்க. ஸோ இது வந்து நீங்க கேள்விப்பட்டதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். சாப்பிடும்போது தண்ணி குடிச்சானா டைஜஷன் எஃபெக்ட் ஆகும், இதாகும் அதாகும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சயின்டிபிக் பேக்கிங்குமே கிடையாது. எல்லா ஸ்டடீஸுமே என்ன சொல்லுதுன்னா, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சீங்கனாலோ இல்ல சாப்பாடு கூடவே சேர்த்து தண்ணி குடிச்சீங்கனாலோ உங்களுக்கு வயிறு இன்னும் ஃபாஸ்டா ஃபில் ஆகுது, கம்மி சாப்பாடுலயே உங்களுக்கு வந்து சேஷியேட்டட் ஃபீலிங் கிடைக்குது அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ சாப்பாடு கூடவே தண்ணி குடிக்கலாம், இல்ல சாப்பாடுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா பாடி ஹைட்ரேட்டும் ஆகும், ஹைட்ரேட் ஆக ஆக டைஜஷன் இம்ப்ரூவும் ஆகும், அதே நேரத்துல உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே ஃபுல் ஆகிற ஃபீலிங் கிடைச்சிரும், கம்மி கேலரிஸ் தான் கன்சியூம் பண்ணிருப்பீங்க. ட்ரிங்க் வாட்டர். நம்பர் 2, ஏற்கனவே வந்து புரோட்டீன் பத்தி சொல்லியிருக்கேன். 1 கிராம் per pound எடுத்துக்கோங்க, ஆப்டிமல் மசில் பில்டிங்காக. அதுக்கெல்லாம் எப்படியும் வந்து உங்களுக்கு புரோட்டீன் தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லா மீலோடையுமே நல்ல டீசென்டான புரோட்டீன் இருக்கிற ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா புரோட்டீனே வந்து உங்களுக்கு வயிறை ரொம்பி வச்சுக்கும். நான் இதுக்கு முன்னாடி தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்னு சொல்லியிருப்பேன். நீங்க சாப்பிட்ற சில ஃபுட் வந்து நீங்க சாப்பிடும் போதே அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு உங்க பாடி சில கேலரிஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணும். அது வந்து தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு ஆட் பண்ணும். புரோட்டீன் இருக்கு இல்லையா, புரோட்டீன் வந்து மெயினா தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து அப் டு 40% கொண்டு போகுது அப்படிங்கிறது சில ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது. புரோட்டீன் அண்ட் ஃபைபர், புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரெண்டுமே சேர்ந்து கம்பைண்டா இருக்கிற ஃபுட்டை மட்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு பாதி நீங்க சாப்பிட்ற கேலரிஸ் வந்து அதை பிரேக் டவுன் பண்றதுக்கே உங்க பாடி நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே ஃபுல் ஆகுற ஃபீலிங் கொடுத்துரும். ஸோ ஃபைபர் என்ன செய்யும்னா உங்க பாடிக்குள்ள போயிட்டு அப்படியே வெளியில வந்துடும், அது உள்ள பாடியில அப்சார்ப் ஆகாது. சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு சில ஃபைபர் வந்து உங்க கட் பாக்டீரியாவுக்கு ஃபீட் பண்ணும், உங்க டைஜஷன்லாம் இன்னும் ஹெல்ப் பண்ணும். உங்க கட்ல வந்து பாக்டீரியா இருக்கும், அதுதான் வந்து ஃபுட் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபைபர். அண்ட் இன்னும் ஒரு சில ஃபைபர் வந்து வெறும் ஃபுட்டோட பல்க்கு ஆட் பண்ணும். அந்த பல்கை ஆட் பண்ணிட்டு போய் வயத்துல உட்காந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லான ஃபீலிங் சீக்கிரம் கிடைச்சிரும். அண்ட் அப்படியே வெளியேயும் போயிடும், உங்க பாடியில தங்காது, உங்களுக்கு ஃபேட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் 2 வந்து புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா இருக்கிற ஒரு மீல்லையுமே நீங்க சாப்பிட்ற எல்லா வேலையிலுமே புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்பர் 3, வெஜிடபிள்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணுங்க. அதாவது உங்க பிளேட்ல நீங்க நிறைய சாதம் வச்சுட்டு கொஞ்சோண்டு காய் தொட்டுக்கிறதுக்கு பதிலா காய் நிறைய வச்சுட்டு சாதத்தை கம்மி ஆக்கிடுங்க. ஸோ அதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வெஜிடபிள்ஸ்க்கு கேலரிஸும் கம்மி, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஜாஸ்தி. அதனாலவே உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் மீல்ல இருக்கிற கேலரிஸ் கம்மியா இருக்கும், வயரும் சீக்கிரம் ரொம்பிடும்,
வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்பர் 4, இது வந்து ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப் வந்து முக்காவாசி வந்து லிக்விடா தான் இருக்கும். நீங்க எல்லா மீலுமே வந்து ஒரு சூப் மாதிரி ஒரு நல்ல வாட்டர் ஃபில்டான ஒரு மீல் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே வந்து சீக்கிரம் வயிறு ரொம்பிடும். அதுக்கு மேல நீங்க சாப்பிடுற மீல் வந்து அவ்வளோ உங்களால சாப்பிட முடியாது. அதுல எஸ்பெஷலி வெளியில எல்லாம் சாப்பிடுறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் சூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க மீல. நம்பர் 5, எந்த விஷயத்துக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும். இந்த போன் பேசிக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்ன பண்ணும்னா உங்க பிரெயினுக்கும் உங்க பாடிக்கும், உங்க மைண்ட் பாடி கனெக்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதனாலவே வந்து உங்களுக்கு தெரியாமலே நீங்க எக்கச்சக்கமா சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்க இப்போ குவான்டிட்டி எல்லாம் வாட்ச் பண்ணல, கேலரிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணல, கரெக்டா? ஸோ உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எப்போதுமே கான்சியஸா கம்மியா சாப்பிடணும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேல நீங்க கம்மியா சாப்பிடணும்னு கான்சியஸா சாப்பிட்டுட்டு ஃபோக்கஸ்டா சாப்பிட்டீங்கனாலே நீங்க இன்னும் பெட்டர் சாய்ஸஸ் பண்ணுவீங்க, பெட்டர் குவான்டிட்டி சாப்பிடுவீங்க. மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க, எவ்வளவு சாப்பிடுறீங்கிறத வாட்ச் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம பாத்துக்கோங்க சாப்பிடுற நேரத்துல மட்டும். பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னா, நம்ம சவுத் இந்தியன் டயட்ல இதுக்கெல்லாம் எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கிற சாப்பாடை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைசஸ்ல இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து உங்க மெட்டபாலிசம் ஸ்லைட்டா பூஸ்ட் அப்பும் பண்ணும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே சேஷியேட்டட் ஃபீலிங் இருக்கும். காரத்தினால நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் குடிப்பீங்க. அதனாலவே உங்களுக்கு வந்து சீக்கிரம் வயிறு ரொம்பிடும். இப்ப நான் சொல்ற 7வது விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியர்டா கூட தெரியலாம். என்ன அப்படின்னா, உங்க பிளேட் சைஸ், உங்க ஸ்பூன் சைஸ் எல்லாத்தையுமே சின்னது பண்ணுங்க. அது வந்து பேசிக்கா ஹியூமன் மென்டாலிட்டி. அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சின்ன பிளேட்ல வந்து கம்மி குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வச்சுக்கும் போதே நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. அதை நீங்க காலி பண்ணிட்டீங்க, ஃபுல்லா அந்த பிளேட் ஃபுல்லா எம்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல நீங்க நிறைய சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது பேசிக்கா வந்து உங்க மைண்டை ட்ரிக் பண்றதுக்காக உண்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய ஸ்டடீஸ்ல வந்து இந்த மாதிரி பெரிய பிளேட் வச்சுட்டு வெர்சஸ் சின்ன பிளேட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது, சின்ன பிளேட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதே குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ல இன்னும் நிறைய வயிறு ரொம்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. ஸோ உங்க பிளேட் சைஸ், உங்க ஸ்பூன் சைஸ் எல்லாம் என்னது பண்ணுங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க மீலோட போர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக உண்டான டெக்னிக்ஸ். இப்போ நான் பேச போறது வந்து உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி. லோ இன்டென்சிட்டி ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ, LISSன்னு சொல்லுவாங்க. என்னடா அவன் தசு புசுன்னு புதுசா ஏதோ சொல்றான்னு பயப்படாதீங்க, வெறும் வாக்கிங் பத்தி தான் பேசுறேன். வாக்கிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னா, Group 1 Group 2 ரெண்டு பேருமே இது வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஒரு 1 hour ஆஃப் பிரிஸ்க் வாக் வந்து ஒரு 200 கேலரி வரைக்கும் உங்களுக்கு பர்ன் பண்ணும். அதுவே நீங்க வந்து அப்ஹில் ஒரு ஸ்லோப்ல போனீங்கன்னா 400 கேலரி வரைக்கும் 1 hourல உங்களால பர்ன் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன டெக்னிக்ஸோட சேர்ந்து நீங்க வாக்கிங்கையும் ஒரு 2 or 3 times இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட கோல்ஸை நீங்க மச் ஃபாஸ்டரா அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி நீங்க 6 pack ab எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இன்னும் சீரியஸான சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதுதான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோ செய்வேன். So until the next video, this is Sai Sundar signing off. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பத்தி பேசலாம்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.